அதாவது வேதாகமத்தின் பார்வையிலே கட்டமைக்கப்பட்ட கணவன் மனைவி அன்பு கூறுகிற விதத்தை பற்றி போதிக்கும்படியாக சொல்லப்பட்டது. அது வேதாகமத்தின் பார்வையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தாருடைய பார்வையிலே நமக்கு பெரும்பாலும் கணவன் மனைவி நம்ம அன்பு கூறுகிறோம் இல்லைங்களா? கண்டிப்பா அன்பு கூறுறதுல வித்தியாசப்பட்ட வகைகள் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உலகம் கூறுகிற அன்பு வேற, தேவனுடைய பிள்ளைகளிடத்துல வேதாகமத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பு வேற. அன்பு கூறுவதில் கூட நிறைய வித்தியாசப்பட்ட வகைகள் இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அதுல இதனால நம்ம பார்க்கறது வேதாகமம் பார்வையில கணவன் மனைவி எப்படி அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வசன பகுதி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்புறம் 8வது வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னாளை சம்பவத்தை இங்க பதிவு செய்கிறார். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த அன்னாள் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் இப்போ சகோதரர்கள் சொன்ன சாமுவேலை பற்றி பேசினார். இந்த சாமுவேலுடைய தாயார் தான் அன்னாள். அன்னாளுக்கு 2 அன்னாளுடைய கணவர் பேர் எல்கானா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அதுல அன்னாளை பற்றி இங்க சொல்லப்படுவது நாம் பார்க்கிறோம். அவர் அன்னாளை அதிகமாக சிநேகிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ரெட்டிப்பான பங்கு கொடுக்கிறார். இன்னும் நீங்க அதே பாத்தீங்கன்னா 7வது வசனம் 8வது வசனத்துல படிக்கும் போது இந்த அன்னாருடைய சக்காலத்தி என்று சொல்லக்கூடிய அந்த எல்கானாவுடைய மனைவி அவங்க என்ன செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அன்னாலை ரொம்பவும் மனமடிவாக்குறாங்க. ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை கிடையாது. அதனால அவங்க மனமடிவாக்குறாங்க. அப்போ அன்னாரை அவர் சமாதானப்படுத்துறாரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் படிக்கும்போது அந்த வசனத்தை மட்டும் படிப்போம். அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கணும், நான் உனக்கு அதிகம் அல்லவா? சரி, அப்போ இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. ஆனா அந்த அன்னாருடைய சக்காலத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது. நியாயமா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க குழந்தை இல்லாத அந்த மனைவியை எத்தனை பேர் அன்பு கூறுவாங்க? குழந்தை இருக்கிற மனைவி எத்தனை பேர் அன்பு கூறுவாங்க? ஆனா இந்த எல்கானா அப்படின்றது பாருங்க, அன்னாரை விட அவர் பெண்ணினாள் மேலதான், பெண்ணினாலை விட அன்னாள் மேலதான் அவர் அதிக அன்பாக இருக்கிறார். அவர் சொல்றது, அவர் புருஷனாகி எல்கானாவை பார்த்து, அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அப்போ அன்னாள் அன்பு கூறுகிற விதம் தன் மனைவியை எப்படி இருக்குது பாருங்க. குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்றார். அதிகமாக அவர் அன்பு கொண்டு இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இன்னைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புருஷன் தன் மனைவியை அன்பு கூறணும். அதே போல மனைவியானவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிற சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. இதை எபேசியர் புஸ்தகத்துல படிக்கும் போது 5ஆம் அதிகாரத்துல அவர் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அது மாதிரி நான் வாசிப்போம். எபேசியர் இருக்கும் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வசனங்களை படிக்கும் போது, கீழ்ப்படிகிறது போல ஒரு உத்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவராக இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு
எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சரி, அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கணவனை குறித்தும் மனைவியை குறித்தும், அதே நேரத்துல சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்படுகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அப்ப மனைவிகளை பத்தி சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கு, அதாவது சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று சொல்றாரு. அதே போல இங்க வந்து ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவர் புருஷன் தன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல மனைவிகளுக்கு சம்பந்தமாக பேசும்போது மறு சொல்றது, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ புருஷன் மனைவி ரெண்டு பேரையும் பத்தி பேசுறாரு. அதே நேரத்துல சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறது நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. புருஷனானவன் தன் மனைவியை எப்படி அன்பு கூறணும், இயேசு எப்படி நம்முடைய சபையை அன்பு கூறுகிறார் என்பதை குறித்து சில மாதம் நாம் சொல்லுவோம். அப்போ யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும் போது, யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உங்களின் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவுள் என்று சொல்றார். எதுக்கு யாக்கோபு புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. யாக்கோபு புஸ்தகத்துல வந்து ரெண்டு வகையான ஞானத்தை குறித்து பேசுகிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து இந்த லௌகீக ஞானம், இன்னொன்று வந்து பலத்திலிருந்து வருகிற ஞானம். ரெண்டு வகையான ஞானம் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக தேவன் ஒரு புருஷனை வந்து நியமிக்கிறார். இப்பதான் நம்ம படிச்சோம், மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப புருஷனானவன் அந்த குடும்பத்தை நடத்தணும், அந்த குடும்பத்தை வந்து அவன் வந்து ஆளுகை செய்யணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஞானம் தேவைப்படுகிறது. இப்பதான் சகோதரர் சொன்னாரு, குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஒரு வகையான ஞானம் தேவைப்படுகிறது. அதே குழந்தைகள் வாலிபர்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்கள வளர்க்கறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ ஞானம் தேவைப்படுகிறது. சரி, இந்த வளர்க்கிறதுக்கு, இந்த குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ஞானம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாம உலக ஞானத்தை நாம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், மதத்திலிருந்து ஒரு ஞானம் இருக்கிறது, உலக ஞானம், லௌகீக ஞானம் இருக்கிறது. கண்டிப்பா லௌகீக ஞானத்தை நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மனைவிகளை வந்து கீழ்ப்படிய வைக்க முடியும். ஆனா அது வந்து எப்படிப்பட்ட கீழ்ப்படுதலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா இங்க 16 வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உங்களின் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவுள் என்று சொல்றார். அப்போ அந்த ஞானத்துக்குரிய சாந்தம், இயேசு தன் சபையை எப்படி அவர் வந்து ஆளுகை செய்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது இது நமக்கு என்ன உற்சாகப்படுத்துகிறதுனா, ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி வந்து நடத்தணும். இயேசு சாந்தத்தை தான் அதிகமாக ஒரு பயன்படுத்துகிறது. ஒரு கணவன் தன் மனைவியிடத்திலே எதை பயன்படுத்தணும் அப்படின்னா சாந்த குணத்தை வந்து பயன்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற கணவன்மார்கள் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிறதும் எப்படின்னு தெரியல, ஆனா வந்து ஏன்னா மனைவி மேல வந்து அதிகாரம் செலுத்துறதுக்கு பயமா தான் இருக்கும் சில நேரத்துல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப எங்க அப்பா தலைமுறையெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா சித்தப்பா போன்றவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவிகளை வந்து அப்படியே பயமுறுத்தி வச்சிருப்பாங்க, மிரட்டுவாங்க, அதட்டுவாங்க, பயப்படுவாங்க அவங்க தலைமுறைகள். இன்றைக்கு கூட அப்படி இருக்கலாம் கூட. ஆனா அப்படி ஒரு மனைவியை நாம வழி
நடத்தும் போது அது வேதாகம முறைமையாக இருக்கிறதா? மிரட்டுவதற்கோ பயமுறுத்தி வைக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ தேவன் அப்படி எங்கேயாவது செய்ய சொல்றாரா? இல்ல, அது அன்பு இல்லை. அப்ப இங்க ஞானத்துக்குரிய சாந்தம் அப்படி சொல்ற. அப்போ சாந்தம் என்பது ஞானமா? உலகம் இதை ஞானமாக பார்க்கறது இல்லை. நீங்க சாந்த குணத்தோட நடந்து பார்க்கலாம். உங்க வீட்டுல அதாவது ஒருவேளை நீங்க ரொம்ப சாந்தமா நடந்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட அம்மா பார்த்து சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு நீ பண்ண, நான் என்ன பண்ண முடியாது, அவ அப்படிதான் பண்ணுவாங்க. உலகமானது சாந்த குணத்தை மதிக்கிறது கிடையாது. அது ஞானமாக அதை பார்க்கறதும் கிடையாது. அது ஏமாளித்தனம் அப்படின்னு பார்க்கிறார். ஆனா இயேசு தன்னுடைய சபையை எப்படி அவர் அன்பு கூறுறார், மிகவும் சாந்தம் உள்ளவராக இருக்கிறது தான் நாம் காண முடிகிறது. சில உதாரணங்களை படிப்போம். அதே பாருங்க, யாக்கோபு 3:17 பார்க்கும்போது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சாந்தமும் சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததுமாயும் இருக்கிறது. அப்போ இங்க பரத்திலிருந்து வருகிற ஞானம், இந்த ஞானத்தை பயன்படுத்தி குடும்பத்தை மாத்திரம் நீங்க வழிநடத்துங்க பார்க்கலாம். அந்த குடும்பம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும், அந்த புருஷனுக்கு அந்த குடும்பம் எப்படி கீழ்ப்படியும், இங்க சொல்லப்படுகிற குணங்களை பாருங்க. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதாய் சமாதானம் சாந்தம் இணக்கம். எத்தனை கணவர்கள் தங்க மனைவிகள் இடத்துல இணக்கமா இருக்கிறாங்க. இணக்கம் என்பது ஒத்து போகுது. நீங்க வேணா பாருங்க, சாப்பாடு செய்யறதுல கூட ஒத்து போக மாட்டாங்க, உடம்பாக்கத்துல கூட ஒத்து போக மாட்டாங்க. இணக்கமே இருக்காது. நான் சொல்றதுதான் நீ செய்யணும். கண்டிப்பா அதிகாரம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு புருஷனுக்கு மனைவி மேல அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தேவ ஞானத்தின்படி அந்த குடும்பத்தை நாம் ஆளுகிறோமா? அப்போ இங்க சாந்தமும் இணக்கமும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பட்சபாதம் இல்லாததாய் இருக்கிறது. இயேசு எங்கேயாவது தன்னுடைய சபையில அப்போஸ்தலத்துல அவர் எவ்வளவு சாந்தம்னா ஜென்டில்னஸ் ஆகிறது, எவ்வளவு சாந்தமா நடந்திருக்கிற. பரிசேயர் இடத்துல பேசும்போது கூட நீங்க பாருங்களேன், பரிசேயர் இடத்துல பேசும்போது கூட அவர் மிரட்டுவோ ஒரு பயமுறுத்தியோ அவங்க அவர் பேச மாட்டாங்க. இயேசு மாத்திரம் அப்படி மிரட்டி பயமுறுத்தி இருந்திருந்தாருன்னா, நீங்க அவர் இடத்துல அப்போஸ்தலர்கள்ல பேதுரு துருக்கு பேசுறாரு பாக்குறீங்களா? நீங்க வேதாகமத்துல சுவிசேஷ புஸ்தகத்துல பாருங்க, பேதுரு எத்தனை இடத்துல இயேசுவோடு அவர் முரண்படுவார். இயேசு மாத்திரம் மிரட்டி வச்சிருந்தாருன்னா, பயமுறுத்தி வச்சிருந்தாருன்னா, பேதுருவால் அவர் பேசி இருக்க முடியுமா? யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கிறாரு. அவர் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த மனுஷன். இயேசு ஒரு பயமுறுத்துறவராக மிரட்டி வைக்கிறவராக இருந்திருந்தார்னா, யோவான் போயிட்டு ஒரு மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்க முடியுமா? இல்ல இயேசு நீங்க வேணா யோவான் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் முரண்படுவாங்க இயேசு கிட்ட. பிலிப்பு, தோமா, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்போஸ்தலர்கள் முரண்படுவாங்க. நீங்க படிச்சு பாருங்க, இயேசுவிடத்துல அப்படி எதிர்த்து பேச முடியுமா? ஆனா இயேசு தன்னுடைய அப்போஸ்தலரிடத்துல எவ்வளவு சாந்தம். இது நம்ம ஒரு கணவன் தன் மனைவி அன்பு கூறுகிறதுல மிக முக்கியமான ஒரு ஞானம் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது 25 28 வசனங்கள் உலகத்தார் ஆளுகை செய்வதை குறித்து பேசுறாரு. அப்போஸ்தலர்கள் நீங்க முதல்வர்களாக இருந்து எப்படி ஆளுகை செய்யணும்ன்றதை பத்தி கூட பேசுறாரு. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, பிரஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள்.
பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது உலகம். உலகமானது இந்த பிரஜாதிகளுடைய அதிகாரிகள் எப்படி ஆகுறாங்க? இருமாப்பு. இந்த கணவர் மாநிலத்தில் இருமாப்பு இல்லையா? நான் தான் ஆம்பளை, நான் தான் தலை, நான் தான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு இருமாப்பு இல்லையா? அது பிரஜாதிகள் அப்படி செய்யறாங்க. அதிகாரம் செலுத்துறார், கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார். ஆனா இயேசு அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அது கிறிஸ்தவனுடைய தன்மையாது. இருமாப்பாய் ஆளுவது, கடினமாய் அதிகாரம் செலுத்துவது, இது உங்களுக்குள்ள அப்படி இருக்கலாகாது. அவர் என்ன சொல்றாரு? அப்போ நீ பணிவுடையக்காரனாய் இருக்கிறவன். அதே கீழான வசனத்தில் படிக்கும் போது இயேசுவே எப்படி இருந்தாரா? நான் பணிவுடைய கொள்ளுகிறவனாய் வராமல் எப்படிப்பட்டவனாய் வந்திருக்கிறேன்? நான் ஊழியம் செய்கிறவனா இல்ல, ஊழியம் கொள்ளுகிறவனாய் இல்ல, ஊழியம் செய்கிறவனாய் வந்தேன் என்று இயேசு அப்போஸ்தலத்தில் சொல்றார். அது அப்போஸ்தலருக்கு தெரியும் எவ்வளவு சாந்தமாய் தன்னுடைய சீஸ்டரிடத்தில் அவர் நடந்து கொண்டார். சபையிடத்தில் கூட அவர் அப்படிதான் நடந்து கொண்டார். இன்னும் பூமிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் எஜமான்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும் போது கூட இதே ஞானத்தை தான் பூமிக்குரிய எஜமான்களுக்கு அவர் எழுதுறார். பூமிக்குரிய எஜமான்கள்னா உலகத்தார் இல்ல, சபையில் இருக்கிற எஜமான்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு எஜமானவர், உங்களுக்கு எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். அப்ப கடுஞ்சொல்லை விட்டுடுங்க. கடுமையான சொற்களை பேசாதீங்க. ஒரு வேலைக்காரங்கிட்டயே ஒரு எஜமான், விசுவாசம் உள்ள ஒரு எஜமான், வேலைக்காரங்கிட்டயே கடுஞ்சொல்ல விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு எஜமான் மேல இருக்கிற நம்முடைய எஜமான் தேவன் நம்மிடத்துல எப்படி இருக்கிறாரு? அப்ப நாம ஒரு அதிகாரியாக குடும்பத்துல இருக்குன்னு என்ன மனைவியை நான் என்ன செய்வேன்? இப்படிதான் அன்பு கூறுவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது கர்த்தருடைய வகையான ஒரு ஞானம் இல்லை. இன்னும் நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது பவுல் இந்த எபேசு சபையில மூப்பரிடத்தில் எப்படி நடந்து கொண்டாருன்னு பாருங்க. ஆனபடியினாலே நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர்! பேதுரு கூட ஒரு அப்போஸ்தலன் தான். பேதுரு அப்போஸ்தலனாய் இருந்து அனனியா சப்பீரால் பாவம் செய்துட்டு வராங்க, பொய் சொல்லும் போது அங்க என்ன நடந்தது? அனனியா செத்து போறாரு, பின்னாடியே சப்பீரால் செத்து போறாங்க. அப்போஸ்தலர்களுக்கு சபையில அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு. மூப்பர்களுக்கு அந்த பிராந்தி சபையில தான் அதிகாரம். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு எந்த பிராந்தி சபையில அதிகாரம் இருக்கிறது? சரி, அது வேற பாடம். அப்போஸ்தலர்களுக்கு சபையில் அதிகாரம் இருக்கிறது. மூப்பர்களை விட மேல அப்போஸ்தலர்கள். ஒரு மூப்பனுக்கு அந்த பிராந்தி சபையில தான் அதிகாரம். அந்த மூப்பன் இன்னொரு சபையில நானும் மூப்பன் தான் இங்க இப்ப கோட்டல ஒரு மூப்பர் இருக்கிறாருன்னா அவர் கொடுவையில இருக்கிற சபையில நானும் மூப்பன் தான் அதிகாரம் செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. ஆனா அப்போஸ்தலன் செய்யணும். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, கண்ணீரோட இருக்கிற. அப்ப எவ்வளவு சாந்தம் சபை மக்களிடத்துல புத்தி சொல்ற, கண்ணீரை விட்டு அவங்களுக்கு புத்தி சொல்ற. இது தேவனுடைய மாதிரி. நாம மனைவியிடத்திலையும் சரி பிள்ளைகளிடத்திலையும் சரி கண்டிப்பா சில நேரத்தில் பிள்ளைகளிடத்துல நம்ம அதிகாரம் செலுத்தணும், அடிக்கணும், அவங்க பயமுறுத்தினா வெட்டணும். ஆனா மனைவியிடத்துல அப்படி செய்கிறது தேவன் அந்த மாதிரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை.
உடன்பேர் 5ஆம் அதிகாரத்துல மூப்பர்களை பார்த்து சொல்றாரு. மூப்பர்கள் கூட சபையில எப்படி அதிகாரம் செலுத்தணும்? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மதைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்போ இங்கே மூப்பர்கள் எவ்விதமாக சபையை ஆளுகை செய்யணுமா? அவங்க கூட இருமாப்பா என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது என்ற மதைக்கு மாதிரிகளாக என்ன செய்யுங்க? கண்காணிப்பு செய்யுங்க. அப்போ வேதாகமத்திலே ஆளுகைகள் இருக்கிறது. குடும்பத்தில் ஆளுகை இருக்கிறது, சபையில ஆளுகை இருக்கிறது. ஒரு எஜமானா இருந்து ஆளுகை செய்ய முடியும். ஆனா இயேசு கற்றுக் கொடுக்கிற மாதிரி என்ன? அவர் என்னதான் மாதிரி காண்பித்திருக்கிறார்? வேதாகம ரீதியாக அன்பு கூறுவது என்பது அவர் சார்ந்த குணத்தை தான் அவர் என்ன செய்யறாரு? பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். இயேசு சபைக்கு தலைவராக இருந்து கூட அந்த சபையை எப்படி ஆளுகை செய்யறாரு? மத்தேயு 11:29 சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இயேசுவே எப்படி இருக்கிறாரு? சபையை ஆளுகை செய்கிறாரு. அவர்தான் அதிகாரம் செய்கிறார். ஆனாலும் சபையை எப்படி ஆளுகை செய்கிறாரு? நான் சாந்தமும் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ற அந்த ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை அவர் தேடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கணவனுடைய அந்த அன்பு மனைவியினுடைய நன்மையை நாடுவதாக இருக்கும். வேலை வாங்குறது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், நான் சொல்றது தான் நீ செய்யணும், நான் தான் அதிகாரி. இல்ல அந்த மனைவியை அன்பு கூறும். அதுதான் ரகசியம். இயேசு சபையை என்ன செய்திருக்கிறார்? அவர் எப்படி நடத்துறாரு? அப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது என்று சொன்னார். இது வேதாகமத்தினுடைய அன்பு. இந்த அன்பு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம எப்படி இருப்போம்? இருமாப்பு அன்புக்கு இருக்கிறதா? நாம் வாயில வேணா சொல்லுகிறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் கணவன் மனைவிகள் இப்படி சொல்றது இப்ப வழக்கமாய் போச்சு. எப்படின்னா, ஐ லவ் யூ கணவன் மனைவிகளே சொல்லிக்கிறான், அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனா அந்த அன்பு மெய்யாகவே இருக்கும் என்று சொன்னால் அன்புக்கு இருமாப்பு இருக்கிறதா? அந்த அன்பு தற்பொழிவை நாடுமா? சில நேரம் தற்பொழிவு அப்படின்னா எல்லாமே எனக்கு தான் வேணும். அந்த அன்பு அப்படி இருக்காது. மனைவியினுடைய நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்கும். சில நேரத்தில் நான் கூட தப்பு செய்ய முடியாது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி கொடுத்துருவோம். இல்ல பரவாயில்ல டைலர் தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்போ பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகள் நீ அன்பு கூறுற, ஆனா உன் மனைவி பார்த்துக்கலாம், வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறதுனால கூட பரவாயில்லையா இருக்கலாம். அது என்ன மோசம்னா, கணவன்மார்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, அப்போ மனைவி நாம எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவங்களுடைய நன்மையை நாடணும். அவங்களுக்கு எது நல்லது அதான் இயேசு தன்னுடைய சபையை அதான் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி நாம சார்ந்த குணத்தோடு மெய்யான அந்த அன்போடு நம்முடைய மனைவியினிடத்திலையும் நாம நடந்துருவோம் அப்படின்னு சொன்னா அந்த அவங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கும்னு நீங்கன்னா, கீழ்ப்படிதல 2 விதமான கீழ்ப்படிதல் இருக்கு. ஒன்று ஃபோர்ஸ் ஒபீடியன்ட் இருக்கு, இன்னொன்று வில்ஃபுல்லி ஒபீடியன்ட் இருக்கு. அதாவது மனப்பூர்வமா கீழ்ப்படிதல் ஒன்று இருக்கிறது, கட்டாயமான கீழ்ப்படிதல் ஒன்று இருக்கிறது. எந்த கீழ்ப்படிதலை நீங்க விரும்புவீங்க?
என் மனைவி வந்து எனக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன்னா, இல்ல என் மனைவி வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு கீழ்ப்படிக்கணும் நான் விரும்புவேன். யாருமே வந்து அந்த ஃபோர்ஸ் ஒபீடியன்ட் யாரும் விரும்புறது. ஆனா உலகம் விரும்புகிறது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அதனால போலீஸ் ஃபோர்ஸ்ன்றாங்க. அவங்க வந்து தங்களுடைய ஃபோர்ஸ் பண்ணி மக்களை வந்து கீழ்ப்படிய வைப்பாங்க இல்லைங்களா. ஒரு சட்டத்தை போடுவாங்க, சட்டத்தை மீறினாலும் ஃபைன் போடுறான், அவன் ஃபோர்ஸ் பண்றான் கீழ்ப்படிய. தேவன் நம்முடைய கட்டாய கீழ்ப்படிதலை அவர் என்ன செய்யறதில்லை, விரும்புறது. தன்னுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமா கீழ்ப்படியணும்னு விரும்புறாரு. அப்ப நம்முடைய மனைவிகள் கணவனுக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படியணும் அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள முரட்டுத்தனமா பண்ணீங்கன்னா கீழ்ப்படிவாங்க. ஆனா அது வந்து எப்படிப்பட்ட கீழ்ப்படுதலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கட்டாய கீழ்ப்படுதலாகத்தான் இருக்கும். மெய்யான அன்பு அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஆனா சாந்த குணத்தை கத்த சொல்ற மாதிரி நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் பார்க்கும்போது அது மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படுதலாக இருக்கும். மெய்யான அன்பு இருக்கும் இல்லைங்களா. அதுதான் தேவன் நம்மிடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 1 Corinthians 9ஆம் அதிகாரத்துல இந்த மனப்பூர்வமான கீழ்ப்படுதல் சம்பந்தமாக பாருங்க. 1 Corinthians 9ஆம் அதிகாரத்துல 15 17 வசனங்களை படிக்கும் போது, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதவும் இல்லை. அப்படியே சொல்லிட்டே வராது. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாய் இருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் அப்படி செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. பவுல் தேவனுக்கு கீழ்ப்படியும். ஆனா தேவன் எதை விரும்புகிறார், எப்ப பலனை கொடுக்கிறார். கட்டாயமாய் அப்படி செய்வார் சொன்னா, கடமையே அப்படின்னு செய்வார் சொன்னா அவருக்கு பலன் இல்லைங்கிறார். ஆனா கீழ்படிஞ்சு இருப்பாரு, தண்டனை கிடையாது, ஆனா பலனும் கிடையாது. ஆனா பவுல் வந்து அதே உற்சாகமாய் அப்படி செய்திருப்பார் சொன்னா அவருக்கு பலன் இருக்கிறது. அப்ப தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கீழ்ப்படியணும் இருக்கிறார். அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொள்ளுகிறார்? தேவைப்படும் போது அதிகாரம் செலுத்துறாரு தான். ஆனா சாந்தத்தை அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதை நம்மளால வந்து பார்க்க முடியும். அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. 1 Corinthians 13:3 சொல்றாரு, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று சொல்ற. அப்ப நம்ம அன்பு கூறணும், மனைவியிடத்துல அன்பு கூறணும். அந்த அன்பு நாம கற்றுக்கொள்கிற இப்படிப்பட்ட தேவ வகையான ஞானத்தோடு நாம் மனைவியிடத்துல அன்பு கூறணும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், மனைவி சம்பந்தமாக நம்ம பேச வேண்டியது இருக்கிறது இல்லைங்களா. மனைவி சம்பந்தமாக பேசும்போது சபை வந்து எப்படி கிறிஸ்துவை அன்பு கூறுகிறது, கணவன் சம்பந்தமாக படிச்சோம். இப்போ மனைவியானவள் கணவனை வந்து அன்பு கூறும், கீழ்ப்படி. அவ எப்படி வந்து சபை நம்முடைய ஆண்டவரை எப்படி அன்பு கூறுகிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா வகையிலும் அவரை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது சபையான இல்லைங்களா. அவருடைய சட்டத்திட்டங்களின்படிதான் சபை நடக்கிறது இல்லைங்களா. ஒவ்வொரு பிரசங்கியார் கூட வசனத்தை மீறி நாம என்ன செய்திட முடியும்? ஒரு ஆராதனையில தேவனுடைய வார்த்தையின்படிதான் ஆராதனை நடக்கிறது. அப்போ கர்த்தருடைய சபை
யாருக்கு கீழ்ப்படிவதற்கு இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியா? சரி, எல்லாத்தையும் நம்ம சொல்ல சாராளை மாத்திரம் கொஞ்சம் உதாரணமாக சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒருவருக்கும் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றது, நாம் சாராளுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? சாராளை போல கீழ்ப்படிந்திருந்தார். எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்கன்னா, தன் கணவனை ஆண்டவன் என்று சொன்னான். ஆண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த அம்மா தன்னை ஆபிரகாமுக்கு என்னவாக ஆக்கி இருக்கிறாங்க? அடிமையாக ஆக்கி இருக்கிறாங்க. தன்னை அப்படிதான் அவங்க பாதித்துக் கொண்டார். ஆபிரகாமுக்கு தான் ஒரு அடிமை, அதனால்தான் ஆபிரகாமை அவங்க ஆண்டவன் என்று சொன்னார். இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டுல நம்ம வந்துட்டே இருக்கிறோம். பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறினே வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேர் விட்டு கூப்பிட்டாங்க. இப்பெல்லாம் வாழா போடான்னு கூப்பிட்டாதான் ஃபேஷனா இருக்கு. நாங்கெல்லாம் தப்பிச்சிக்கணும், அந்த கேட்டகரியில நாங்க தப்பிச்சிக்கணும். ஏன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு எங்களுக்கு. இப்ப பேர் விட்டு கூட கூப்பிடுறது கிடையாது. யாரா இருந்தா பேர் விட்டு கூப்பிடுது. அப்படி யாரும் இல்லைன்னா வாழா போடானே கூப்பிடுது. சரி, ஆனா இங்கே சாராள் தன்னை அடிமையாக்கினார். அடிமை கிடையாது அவர். சாராள் ஆபிரகாமுக்கு அடிமையா? அடிமையை போல நடத்தினாரா? அவர் அப்படி நடத்தல. ஆனா அம்மா தன் ஆபிரகாமுக்கு தன்னை அடிமையாக்கினார். அதனால்தான் அவர் ஆண்டவன் என்று சொல்லிட்டார். எந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க பாருங்க. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னார்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆபிரகாம போ அப்படின்னு சொன்னார்னா, அது ஆபிரகாம் அந்த பாதிப்பு ஆபிரகாமுக்கு மட்டும்தானா? இல்ல சாராளுக்கு இல்லையா? சாராளுக்கு இல்லையா? சாராளுக்கு தான். ஆபிரகாம் போயிட்டு தான் மனைவி கிட்ட போய் கேட்டாரா நம்ம போலாமான்னு? இல்ல, ஆபிரகாம் போயிட்டு ஓகே சொன்னாரு. பாருங்க, சாராளும் கூட போகணும். எவ்வளவு வேதனை இருந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீ யாராவது வீட்டை விட்டுட்டு போவீங்களா? நீ இனத்தை விட்டு போவீங்களா? இந்த தேசத்தை விட்டுட்டு போவீங்களா? போற இடம் என்ன தெரியாம நீங்க யாருன்னா போவீங்களா? ஆனா ஆபிரகாம் போறாரு. ஆபிரகாம் கூட சாராளும் போனான். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல்! போற இடத்துல என்ன நடந்தது? ஆபிரகாம் ஒரு இடத்துல இருந்தாரு. நீங்க வேணா படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். ஒரு மேப்பே இருக்குது ஆபிரகாமுடைய பிரயாணம்னு சொல்லி. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணாருன்னா ஆபிரகாம் மட்டும் பிரயாணம் பண்ணாரா? ஆபிரகாமோட சேர்ந்து யாரும் சுத்திட்டே இருக்கிறாங்க. சாராளும் போனோம். சாதாரண விஷயமா அது? ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணி போங்க, வாடகை வீட்டுல இருக்குமா? எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த மனைவிமார்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அந்த புருஷனை போட்டு என்ன சொல்லுவாங்க? மனுஷங்கிட்ட ஏன்தான் ஒரு சொந்த வீடு கட்ட மாட்டாங்கண்ணா, ஒரு இடத்துக்கெல்லாம் நானா எடுத்துக்க அலைய வேண்டியதாரு சொல்ல மாட்டாங்களா? அவருக்கு அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், சொந்த வீடு கட்ட மாட்டேங்குது. ஆனா தேவன் சொன்ன இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. கூடவே அந்த அம்மா என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல்! ஒரு இடத்துல பஞ்சம் வந்துச்சு, சாதாரண விஷயம் இல்லை.
நீங்க வேணா அந்த ஒரு பாடம் படிச்ச கிறிஸ்டியன் எவிடன்ஸ் சொல்லிட்டு ஆபிரகாமுடைய சொந்த ஊர் வந்து ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம். அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை வந்து ஆர்கியாலஜி அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற ஆர்னமெண்ட், அதாவது அந்த நகைகளை, அங்க இருக்கிற அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் சிட்டி. அது மெசொப்பொத்தேமியாவில் இருக்கிற ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம் வந்து ஏதோ சாதாரண ஒரு கிராமம் கிடையாது. அந்த நாட்கள்லயே அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய மாடர்ன் சிட்டியா இருந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய நிறைய நிறைய விளையாட்டுகள் எல்லாமே அந்த தேசத்துல இருந்து. அதனால தேவன் ஆபிரகாமை அமைச்சார். பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு சிட்டியை விட்டுட்டு இந்த அம்மா சாராளோட கூடவே ஆபிரகாம் கூடவே வந்து பிரயாணம் பண்ணி கொண்டு அங்க போறாங்க. பஞ்சம் வந்துருச்சு தேசத்துக்கு. ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு தேவன் மன்னாவை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு இல்ல, பிதாக்கள் அறியாத மன்னாவை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம் வந்துருச்சு, ஈசாக்கு நாட்கள்ல பஞ்சம் வந்தது, யாக்கோபின் நாட்கள்ல பஞ்சம் வந்தது. தேவன் யாருக்குமே மன்னாவை கொடுக்கல, இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்த போது கூட சேர்ந்து யாரும் கஷ்டப்படணும், அம்மாவும் கஷ்டப்படணும். சரி, அங்க இருந்து எகிப்துக்கு போனான். அங்க போனா அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணான், சாராளை கூட்டிட்டு போயிட்டு அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. நாம ஆபிரகாமை மாத்திரமே சிந்திக்கிறோம். ஆபிரகாம் கூட சாராளும் இருக்கிறார், சாராளும் சேர்ந்து பாடுபடுறார். அப்போ அந்த நன்மை செய்து பாடுபடணும் அப்படின்ற இருதயம் சாராளுக்கு இல்லைன்னா ஆபிரகாமால சாதிச்சிருக்க முடியுமா? இல்ல. அதனாலதான் சாராளை வந்து கீழ்ப்படிதலுக்கு அவர் மிகப்பெரிய உதாரணமாக அவர் கொடுக்கிறார். அவங்க உபசரிப்பை நீ சிந்தித்து பாரு. ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அங்க சில பேர் வந்துட்டாங்க, வழிபோக்கர்களை போல வந்துட்டாங்க. அப்போ ஆபிரகாம் வந்து சாராள் கிட்ட போயிட்டு 3 படி மெல்லிய மாவு எடுத்து அப்ப சுடுன்ட்டு போயிட்டார். இப்ப இந்த அம்மா செய்யணும் இல்லையா? உபசரிப்புல எப்படி இருக்கிறாங்க சாராள் பாருங்க. நம்ம உபசரிக்கும்படியாக கட்டளை நமக்கு இருக்கிறது இல்லைங்களா? நீதிமொழிகள் அத குணசாலியான ஸ்திரீக்கு ஒரு அடையாளம். குணசாலியான ஸ்திரீ என்ன செய்யறாளாம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் ஆகாரத்தை என்ன செய்யறாளாம், நீட்டுகிறாள். அப்போ சாராலும் பாருங்க, அந்த அவரு வந்து உபசரிக்கிறார்னா அதுக்கு சப்போர்ட்டா யார் இருந்தாகணும், சாரால் இருக்கு. இப்படியே நாம் படிக்கும் போது பிள்ளைகளை வளர்க்கிறதுல சாராளுடைய பொறுப்பு என்ன பாருங்க. இஸ்மவேல் வந்து பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான் ஈசாக்கு. ஆபிரகாம் கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த துஷ்ட பிள்ளை இங்க இருக்கக்கூடாது, இந்த அடிமை பெண்ணுடைய மகனை புறம்பே தள்ளும் என்று சொன்னாங்க. பிள்ளைகளை வளர்க்கிறதுல சாராளுடைய பங்கு என்ன? இப்படியே நாம் சொல்லிக் கொண்டு போகும்போது சாராள் வந்து மிகவும் ஒரு கீழ்ப்படியக்கூடியவர்களாய், ஆபிரகாமுக்கு எல்லா விதத்திலையுமே கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தார். மனப்பூர்வமா அதை செய்தார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார்னா பாதிப்பு சாராளுக்கு இல்லையா? ஆபிரகாமுக்கு தேவன் வச்ச டெஸ்ட் எல்லாமே சாராளுக்கும் இருக்கிறது. அப்ப பாருங்க, சாராள் வந்து தொடர்ந்து ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேதாகமத்திலேயே ஒரு ஸ்திரீ இந்த வயதுல மரித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அது சாராளுடைய வயசு மட்டும்தான். 127 வயசுல மரிச்சா. சாராளுடைய மரணத்துக்கு ஆபிரகாம் அழுத, சாராளை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ற. 127 வயசுல மரிக்கிறார். வேற யாருடைய வயது வேதாகமத்துல பெண்களுடைய வயது சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் சாராளுடைய வயது தான். அப்போ சாராளை தேவன் புகழுகிறார். அப்ப நாமும் சாராளுக்கு பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா கிட்ட இருக்கிற கீழ்ப்பட்டுதலை நம்மளால என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியும். அப்ப தன் கணவனுக்கு அவர் வந்து எப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க, ஆண்டவன் என்று சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ வாயில மாத்திரம் சொல்லிட்டு போல தன்னை அடிமையாக்குனாங்க. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ கூட, ஆபிரகாம் எங்கெல்லாம் பாடுபடுறாரோ கூட சேர்ந்து பாடுபடுறாங்க.
ஆபிரகாமுடைய நற்கிரியை இருக்குதுன்னா அதுல சாராளுக்கு பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியாக நாம் வாழணும். இதெல்லாம் சேர்ந்து நாம் தேவனை சேவிக்கிறவர்களாக இருக்கும். அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இன்றைக்கு ஃபுல்லா நம்ம 5-6 பாடங்கள் படித்து இருக்கிறோம். எல்லாம் குடும்பம் சம்பந்தமாகவே படித்து இருக்கிறோம். அப்ப இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும்? யோசுவா புஸ்தகத்துல படிக்கிறோம், அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னார். அப்போ யோசுவாவை போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பாருங்க, நாம கர்த்தரையே சேவிக்கிறதற்கு ஏதுவாக நாம் ஒவ்வொருவரும் நம்ம உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. கணவன் மனைவியினிடத்தில் எப்படி நடந்துக்கணும், மனைவி கணவனிடத்துல எப்படி நடந்துக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகள் பெற்றோரிடத்துல எப்படி நடந்துக்கணும், இப்படி எல்லாத்தையும் நீ நாம் படிச்சிருக்கோம். அப்போ வேதாகமத்தின்படி நாம் ஒரு குடும்பத்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது தேவனால் மகிமைப்படக்கூடிய குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்படியாக நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம். அவருடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளுவோம். தேவதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.